இந்த எண்ணை 37ஆம் வாய்ப்பாடால் வகுக்க வேண்டும். எனக்கு 37ஆம் வாய்ப்பாடு தெரியாது, ஆனால் 1 முதல் 9 வரை வாய்ப்பாடு தெரியுமே. 3ஆம் வாய்ப்பாடையும் 7ஆம் வாய்ப்பாடையும் வைத்து இந்த கணக்கை செய்வேன். வரிசை எண் 1 2 3 4 5 6 7 8 9 10. 37ஆம் வாய்ப்பாடு. 3ஆம் வாய்ப்பாடு எழுதவும். ஓர் 3 3 ஈர் 3 6 3 3 9 4 3 12 ஐ 3 15 6 3 18 7 3 21 8 3 24 9 3 27 5 3 30. 7ஆம் வாய்ப்பாடு எழுதவும். ஓர் 7 7 ஈர் 14 3 21 4 28 5 35 6 42 7 49 8 56 9 63 5 70. 3ஆம் வாய்ப்பாடும் 7ஆம் வாய்ப்பாடும் எழுதிவிட்டேன். இதை கொண்டு 36ஆம் வாய்ப்பாடு விடை எழுதுவோம். இரண்டும் ஓர் இலக்க எண் என்பதால் இரண்டையும் சேர்த்துக் கொள்ளவும். ஈரிலக்க எண் என்பதால் இந்த எண்ணையும் ஈரிலக்க எண் முதல் எண்ணையும் கூட்டிக் கொள்ளவும். 6 1 7. இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். இதே ஈரிலக்க எண் என்பதால் இதே போன்று எழுதவும். 9 2 11. இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். 12 2 14. இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். 15 3 18. இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். 18 4 22. இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். 21 4 25. இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். 24 5 29. இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். 27 6 33. இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். 30 7 37. இந்த எண்ணை சேர்த்துக் கொள்ளவும். இதோ நமக்கு தேவையான 37ஆம் வாய்ப்பாடு கிடைத்து விட்டது. இனிமேல் 3ஆம் வாய்ப்பாடும் 7ஆம் வாய்ப்பாடும் தேவையில்லை. இதை கொண்டு கணக்கு செய்யலாம். கணக்குக்கு செல்வோம். 37க்கு 29 அடங்காது. 6ஐயும் சேர்த்துக் கொள்ளலாம். 296 8 37 296. 0. 3ஐ இறக்கவும். 3ஐ இறக்கவும். 37க்கு 3 அடங்காது. மேல சுழியம் போட்டுக்கலாம். 9ஐ இறக்கவும். 37க்கு 39 அடங்கும். ஓர் 37 37. 9 7 போய்விட்டால் 2.
2க்கு 37 அடங்காது. 6 இறக்கவும். 26க்கு 37 அடங்காது. மேல சுழியம் போடவும். இதோ மீதி. இதோ ஈவு. இனிமேல் ஈரிலக்க வகுத்தல் தெரியல என்று வருத்தம் வேண்டாம். 1 முதல் 9 வரை வாய்ப்பாடு தெரிந்தாலே போதும். இதுபோல் எத்தனை ஈரிலக்க எண் வந்தாலும் இந்த வாய்ப்பாடு முறையில் கணக்கு செய்யலாம். நன்றி. எம். வினோத்குமார், 5ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, மேற்பாதி, கோலியனூர் ஒன்றியம், விழுப்புரம் மாவட்டம்.